வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்ற ஒரு தகவல். நமக்கு தெரியும், நம்முடைய மனது எதையோ கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. சாதாரணமாக அதை சுலபமாக நம்மால் அதை ஒரு சந்தோஷப்படுத்த முடிவதே கிடையாது. ஒரு பொருள் தேவைப்படுகின்றது, மனதார விரும்புகின்றோம் என்றால், அந்த பொருள் கிடைத்த பிறகு மறுபடியும் மனம் இன்னும் வேண்டும் என்று கேட்கின்றது. அல்லது வேறு ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்கின்றது. இந்த மனதுக்கு இந்த இயல்பான குணம் என்னவென்றால், அது மேலும் மேலும் அது கேட்டுக்கொண்டே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது சுலபமாக யாராலையுமே அதை கண்ட்ரோல் செய்ய முடியவே முடியாது. அது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு பொருள் சேர்ந்தால் பரவாயில்லை, மற்றொரு பொருளும் வேண்டும் என்று கேட்கும், மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்று கேட்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். அது எவ்வாறு உடலுக்கு ஒரு எதிர்மறையாக செயல்படுகின்றதை பார்த்தோமானால், இப்பொழுது நாம் உண்ணுகின்ற உணவு நம் உடலுக்கு தேவையான அளவு நாம் சாப்பிட்டு விட்டால், அதற்கு பிறகு உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது. வேண்டாம் என்று சொல்லிவிடும். வயிறு நிரம்பி விட்டது, இதற்கு மேல் சாப்பிட வேண்டாம் என்று நமக்கு ஒரு இன்டிமேஷன் கிடைக்கும் இல்லையா? உடலை பொறுத்தமட்டில் அவ்வாறு தான் இருக்கின்றது. போதும், இது தேவையில்லை என்று சொல்லிவிடுகின்றது. ஆனால் மனம் அவ்வாறு இருக்கின்றதா? இல்லை, அவ்வாறு இருப்பதே கிடையாது. அதற்கு மேலும் நீ உலகத்தையே கொடுத்தாலும் இன்னும் வேற ஒரு உலகம் வேண்டும் என்று கேட்கும் இல்லையா? பொருட்களை பொறுத்த மட்டும் அதனுடைய ஆசை கணக்கிலே அடங்காது, கேட்டுக்கொண்டே இருக்கும். இதில் என்ன மர்மம் அடங்கி இருக்கின்றது? ஏன் மனம் அவ்வாறு இருக்கின்றது? மனம் என்பது சூட்சமமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு ஃபிசிக்கல்